நான் நாத்தத்தை பார்க்கவே மாட்டேன். எனக்கு இந்த பாடியில எப்படிடா கண்டுபிடிக்கிறது? எனக்கு பெரிய டாஸ்க் ஆயிடுச்சு இல்லை. இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். அழுகி போச்சு, கண்டுபிடிக்கணும், நியாயத்தை கொண்டு வரணும், உள்ள ஒளிஞ்சிருக்க காயத்தை தேடணும், வியாதியை தேடணும், எது சத்து அமிச்சா டெஸ்ட் அமிச்சா ரிசல்ட் வரும் வராத வரைக்கும் நான் ஜட்ஜ் பண்ணணும். என் மூளையே அங்கே வேற இடத்துக்கு போயிடுச்சு. இப்போ எனக்கு மூக்கு வேலை செய்ய அந்த கேஸை முடிச்சுட்டேன். என் மனசுக்கு இதுதான் காசு அப்படி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தெளிவாக முடிவு பண்ணிட்டேன். சில கேஸில் க்ரௌனின்னு வரும், முடிச்சு பார்க்க பார்த்தா கழுத்து நடிச்சு கொண்டான் ரிசல்ட் எனக்கு வரும். ஆன்சர் தான் பயங்கர கிளியர் இருக்கும். சாதாரண குப்பத்தொண்டு கொடுத்த குழந்தைன்னு கொண்டாடுவாங்க. ரிசல்ட் பார்த்தோன்னா அது மல்டிபிள் இடத்துல போனி ஊசியில் குத்தி கொலை பண்ணாங்க. ரிசல்ட் எனக்கு ஆன்சர் இருந்துச்சு. வெரி ஹாப்பி, அச்சீவ் பண்ணிட்டோம். அது சாதாரண குப்பைக்கு போன குழந்தை அபார்ஷன் பண்ணி போட்ட கதையில் போற வேண்டிய ஒரு கேஸை நான் டைவர்ட் பண்ணி கொடுத்தேன். எல்லா கேஸுமே நான் அச்சீவ் பண்ண மாட்டேன். எனக்கு பொறுத்தளவு காசு அப்படியே நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது இந்த காயம் இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கும், இது இந்த வெப்பனாக இருந்திருக்கும், இது இந்த பொசிஷன் வந்து குத்திருப்பான், இந்த காயம் இந்த பொசிஷன் இருக்கும், இந்த காயம் ஃபர்ஸ்ட் ஏற்பட்டிருக்கு, இது ரெண்டாவது ஏற்பட்டிருக்கும், 7 காயங்கள் இருக்கும், 7 உயிரோடு இருக்கும்போது ஏற்பட்டிருக்கும். ஆனால் எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் இருக்கு நம்ம கணக்கு போட்டுருக்கோம். இது கடைசியாக நடந்திருக்கு. அப்போ அவன் ஓடும்போது கடைசியாக ஃபர்ஸ்ட் காலை விட்டுருக்கான், அப்புறம் இங்கே விட்டுருக்கான். இதெல்லாம் எனக்கு ஸ்கெட்சோட எனக்கு சக்ஸஸ் தான். போட்டில் வந்து மீன் பிடிக்க போயிருந்தான். மீன் பிடிக்க போகும்போது திடீர்னு தண்ணியில் விழுந்துட்டான். பாடி கிடைக்கல. 2 நாள் கழிச்சு பாடி வந்து 10 கிலோமீட்டர் தள்ளி கரை வருது. வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வந்து பாடி இங்கே வருது. மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வேற போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் ஆகி இங்கே வருது. ட்ரௌனிங் கேஸு, அதுவும் மீன் பிடிப்பவர் இறந்துட்டாரு. நான் சர்டிஃபிகேட் கொடுத்த உடனே இறந்துட்டாருன்னு போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிச்சுன்னு சொன்னாலே அவங்களுக்கு ஏதோ பணம் கொடுப்பாங்க செலவு, அவங்க அசோசியேஷன். ஸோ அவங்க பொண்டாட்டி எல்லாம் பணத்தை வாங்க ரெடியாக நிற்கிறாங்க வெயிட்டிங். நான் உள்ளே போயிட்டு கேஸை பார்த்து அது ட்ரௌனிங்கே இல்லை, அது கழுத்து நடிச்சு கொண்டுட்டு தண்ணில் தூக்கி போட்டிருக்கானுங்க. நைட் தான் நான் வாங்கி ஹைகோர்ட்டில் வாங்கும் போது எனக்கு ஃபோன் வருது, சாதிக்கப்படுற கேஸ் அங்கே வந்துருக்குதுன்னு சொல்லி. நான் அப்பயே போய் ஆரம்போட்டையும் எம்எஸ் ஆர்டர் வாங்கிட்டேன். இன்னும் 2-3 நாள் நான் போயிடுவேன். நீங்கள் எனக்கு உடனும் அவசியம், இந்த ஆர்டர் எனக்கு போதும், நான் டீம் டு பி ரிலீவ் லெட்டர் எழுதிட்டு நான் போயிடுவேன். தயவுசெய்து இந்த கேஸ் நான் பண்ணலை, வேற ஆலோசனை பண்ணேன். நல்ல மக்கள்கிட்ட பொதுவாக ஒரு நம்பிக்கை என்ன இருக்குன்னா, அந்த பொதுவாக பாடி அப்புறம் அந்த போஸ்ட்மார்ட்டம் அந்த ரூம்கள் சுத்தமாக இல்லாதனாலேயே வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது மது குடிக்காமல் பண்ணவே முடியாது. ஸோ அதை மது குடிச்சு தான் பண்ணுறாங்க. அது மாதிரி பல விஷயங்கள் வந்து டாக்டர் பண்ணுறதில்ல, எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க பண்ணுறாங்க, அவங்களும் கூட பண்ணுறதில்ல. சில நேரத்தில் அங்கே கடைநிலை ஊழியர்கள் தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும் சார்? உண்மையாக பேசணும்னா முக்கால்வாசி வேலைகள் கடைநிலை ஊழியர் தான் செய்கிறார். நான் இல்லைன்னு மறுக்கவில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, மெயினாக இப்போ தலையை உடைக்கணும். ஃபஸ்ட்டு போஸ்ட்மார்ட்டமில் முதல்ல ட்ரெஸ்ஸை கட்டணும். டிஷர்ட் போட்டுக்கிறான், பேண்ட் போட்டுக்கிறான், இது கழட்டுறது டாக்டர் செய்ய முடியாது. இது நான் அதுக்காக ஒன்று அவர் படிச்சுட்டு அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அது அவன் தான் செய்யணும். செய்யிட்டு பாடியை ஃபுல்லாக கழுவி வச்சுட்டு இடத்த க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் அதுவும் அவன் தான் செய்யணும். என் கண்காணிப்பில் செய்யணும். அடுத்தது நான் வந்து பார்க்குறேன். பார்த்துமே எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷன் பார்க்கும்போது நான் எழுதணும். எனக்கு என்னென்ன நோட்ஸ் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் நோட்ஸ் எடுத்து முடிச்சுட்டு நான் அதை ஓரமாக வச்சுட்டு இப்போ டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ஏற்கனவே நோட்ஸ் எழுதும் போதே காயங்களை நான் நோண்டிட்டேன். எந்தெந்த காயத்தை அறுத்து பார்க்கணும் நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த காயம் மேலோட்டமான காயம், இந்த காயம் ஆழமான காயம், இந்த காயத்தை அறுத்து பார்க்கணும் எல்லாத்தையும் தெளிவுபடுத்திட்டேன். அப்புறம் நான் இறங்குறேன். அந்த வேலையில் இறங்குறேன். எனக்கு இறப்பதுக்கான காரணம் நேரத்தை நெஞ்சில் ஒரு குத்துக்காயம் இருக்குது, அது நேரம் லங்ஸ் நுழைஞ்சு ஹார்ட்டில் குத்திருச்சு. ஓகேவா? திறந்த உடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு. காசு எப்படி முடிஞ்சு போச்சு. நான் அதுக்கப்புறம் அங்கே டிசைட் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், என் வேலை நான் செஞ்சுட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? மீதி வயிற்று என்ன இருக்குது பார்த்தா எழுதணுன்னு அடுத்த வேலை வயிற்றுல பாருப்பா, கட் பண்ண பாருப்பா, ரைட்டு எழுதியாச்சு எல்லாம் நோட்டு. இப்போ நான் ரிப்போர்ட் ரெடி பண்ணணும். இது டெஸ்ட்டுக்கு எழுதி பேக் பண்ணணும். இதெல்லாம் சீல் ஆகுதான்னு பார்க்கணும். சாம்பிள் மார்ச்சா நான் தான் பொறுப்பு. இதெல்லாம் நான் பார்க்கணும். இதெல்லாம் முடிச்சுட்டு போது பாடியை தைக்கணும், பேக் பண்ணணும். இதெல்லாம் டாக்டர் ஏன் செய்யணும்? பேக் பண்ண அவ்வளோ பெரிய பாடியை தூக்கி வைக்க முடியுமா டாக்டரால்? அதுக்கு அவர் படிச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி வேலைகளை அவங்க செய்கிறாங்க. அதில் என்ன தப்பு இருக்குது? அதில் ஒன்றும் தப்பு இல்லையா சார்? அதனால் அந்த விதத்தில் குறை சொல்கிறதுக்கு ஒன்று. அதே மாதிரி இந்த தண்ணி அடிச்சுட்டு பண்ணுறாங்க அலிகேஷன் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கண்டெம் பண்ணுறேன். இந்த மாதிரி மார்ச்சர் அட்டெண்டன்ஸை நிறைய யூடியூப் சேனலோட பேட்டி கொடுத்துருக்காங்க. எங்கிட்ட வேலை செய்கிற பசங்க, இன்றைக்கி நான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் கேஸ் பண்ணுற பசங்க பேட்டி கொடுத்துருக்காங்க. அது அமிச்ச லிங்கை அவனுக்கு அவ்வளோ தெளிவாக பேசுகிறாங்க. இங்கே வந்து தொழிலுக்கு அது அப்படின்னு தெளிவாக பேசுகிறாங்க. அந்த தெளிவுலாம் வந்துருச்சு சார். அதெல்லாம் இல்லாமல் எல்லார்ட்டையும் அந்த பொறுப்புன்றதை வச்சு இது தொழில், இந்த தொழிலை மட்டமாக பேசாதன்றதை வந்து கடைநிலை ஊழியர் வரைக்கும் அதில் தெளிவாக தான் இருக்கான். அவனை யாருனாலும் தப்ப பேசிக்கலாம். ஆனால் அவன் லிங்க்ஸே வேறு. அவன்கிட்ட பொண்ணு அவன் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லா வேலையும் முடிச்சு கொடுப்பான். அந்த அளவுக்கு அவன் இன்ஃப்ளூன்ஸாக தான் இருக்கிறாங்க. அவன் நேர்மையாக இருந்தாலும் சரி, வயசை பற்றி தண்ணியில் அடிக்காம தான் அந்த மரியாதை கிடைக்குது. அவன் தண்ணியில் அடிச்சு வேலை பண்ண யாரும் மதிக்க மாட்டாங்க, எந்த டாக்டரும் அவனை மதிக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் போய் சார். அதான் ஒரு காலத்து இருந்திருக்கலாம் கொஞ்சம். ஏன்னா அப்போ ரொம்ப அசுத்தமான மார்ச்சரிகள், போதுமான வசதிகள் இல்லாத காலகட்டம். இன்னைக்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஒர்க் பண்ண மார்ச்சரி இன்னைக்கு எதுவுமே இல்லை. நான் ராயப்பேட்டாவில், கேஎம்சியில், ஸ்டான்லியில் ஒர்க் பண்ணேன். இந்த 3 சென்டர்லையுமே அப்போ இருந்த மார்ச்சரி டெமாலிஷ் ஆகி இப்போ புது மார்ச்சரி. நான் சொல்றது 2008க்கு அப்புறம் 11க்கு அப்புறம் ராயப்பேட்டை. அதுக்கப்புறமே இந்த 14 வருஷத்துக்குள்ளே எல்லாமே புதுசாக இருக்கு. ஸோ கவர்மெண்ட் ஃபண்டு கொடுத்து மாற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கெல்லாம் அவ்வளோ மோசமெல்லாம் இல்லை.
அங்கேயே ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க, தூங்குறதுக்கு ரூம் கொடுத்துருக்காங்க, எல்லாமே இருக்கிறாங்க, தூங்குறாங்க, நல்லதா இருக்கு, ஸ்மெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து நம்ம கவர்மெண்ட் சில விஷயம் செஞ்சு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் மாறிட போயிடுது. மாறிடுச்சு இப்பெல்லாம். இப்போ 40-50 பாடி ஸ்டோரேஜ் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நாத்தெல்லாம் அடிக்கிறது கிடையாது அந்த ஏரியாலாம். பொதுவாக ஒரு சாதாரண ஆட்களுக்கு வந்து இளம் மாதிரி ஆட்களுக்கு வந்து ரத்தத்தை பார்த்தாலே ஒரு பயங்கர இதாக இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு வந்து அது மாதிரி ஒரு டெத்து வீட்டில் வந்து சாப்பிட முடியாது, ரொம்ப ஒரு இதாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு குடலை கீறி அதை உடம்பெல்லாம் எடுத்து பார்த்து ஒரு பயங்கரமான வேலைகள் பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அடுத்த ஒரு போஸ்ட்மார்ட்டம் முடிச்ச உடனே ஒரு சாப்பாட்டு உணவு நேரம் வருது அப்படின்னா உங்களால் இயல்பாக சாப்பிட முடியுமா, இல்லை அது டிஸ்டர்பன்ஸ் இருக்குமா? இது வந்து சார் ஒரு சாதாரண மனிதன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டு ஏற்றுக்கக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் அதை ஒரு தொழில் ஃபஸ்ட்டு, அடுத்தது இது ரொம்ப ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு தொழில். நான் செய்யும் தொழில் எனக்கு மட்டும் சோறு போட்ட தொழில் கிடையாது, யாருக்கும் நியாயம் கிடைக்க போகிற ஒரு தொழில் அப்படின்னு எனக்கு கர்வம் அதிகமாக இருக்கும். சாதாரண ஒரு பேஷண்ட் ட்ரீட் பண்ணும்போது எனக்கு இருக்கிற கர்வத்தோட அங்கே நான் ஒருத்தர்கிட்ட காசு வாங்கினா அதுக்காக அவனுக்கு வைத்தியம் பண்ணி தரேன், அவன் நல்லானா எனக்கு சந்தோஷம், ஊருக்கு 4 பேர் சொல்லுவான், நல்லானா என்னுடைய பெருமை, அதோட முடிஞ்சு போகுது. இங்கே அப்படி கிடையாது. என் தொழில் இத்தனை பேருக்கு நியாயத்தை கற்பிக்க போகிற ஒரு தொழில், அதுதான் என் மனசில் இருக்கும். நான் நாத்தத்தை பார்க்கவே மாட்டேன். எனக்கு இந்த பாடியில் எப்படினா கண்டுபிடிக்கிறது எனக்கு பெரிய டாஸ்க் ஆகிடுச்சு. இல்லை இப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன், அழுகி போச்சு கண்டுபிடிக்கணும், நியாயத்தை கொண்டு வரணும், உள்ள ஒளிஞ்சிற காயத்தை தேடணும், வியாதியை தேடணும், எந்த சந்தை அமிச்சா டெஸ்ட்டுக்கு அமிச்சா ரிசல்ட் வரும் வராத வரைக்கும் நான் ஜட்ஜ் பண்ணணும். என் மூளையே அங்கே வேற இடத்துக்கு போயிடுச்சு. இப்போ எனக்கு மூக்கு வேலை செய்ய அந்த கேஸை முடிச்சுட்டேன், என் மனசுக்கு இதுதான் காசு அப்படி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, தெளிவாக முடிவு பண்ணிட்டேன். சில கேஸில் ட்ரௌனின்னு வரும், முடிச்சு பார்க்க பார்த்தா கழுத்து நடிச்சு கொண்டான்னு ரிசல்ட் எனக்கு வரும். ஆன்சர் தான் பயங்கர கிளியர்னா. சாதாரண குப்பத்தொண்டு கொடுத்த குழந்தைன்னு கொண்டாடுவாங்க, ரிசல்ட் பார்த்தோன்னா அது மல்டிபிள் இடத்துல கோணி ஊசியில் குத்தி கொலை பண்ணாங்க, ரிசல்ட் எனக்கு ஆன்சர் இருந்துச்சு, வெரி ஹாப்பி, அச்சீவ் பண்ணிட்டோம். அது சாதாரண குப்பைக்கு போன குழந்தை அபாஷம் பண்ணி போட்ட கதையில் போற வேண்டிய ஒரு கேஸ் நான் டைவர்ட் பண்ணி கொடுத்துட்டேன், கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன், பெரிய அச்சீவ்மெண்ட் எனக்கு. நான் சந்தோஷம் வழி வரும். அடுத்து வந்தோன்னா ட்ரீட் நல்ல பிரியாணி சாப்பிடல, திஸ் இஸ் மை ஆட்டிடியூட் பிகாஸ் ஐ எம் மேன் ஆஃப் சயின்ஸ். சாதாரண ஒரு மனிதன் பார்க்கும்போது இப்போ நானே கூட சில நேரங்களில் போஸ்ட்மார்ட்டம் ஹால்குள்ளே தவறி வேற யாராவது வந்துட்டான்னு வச்சுக்கலாம், திடீர்னு மயக்கம் விடுவாங்க. ஏன்னா அவங்க அதை பார்த்து பழக்கப்படுறது, அவங்க அந்த இதுக்கு பக்குவப்படணும். ஃபர்ஸ்ட் அவங்க அந்த வேலையை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அது பக்குவப்படணும். இப்போ எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் முதல் நாள் அனட்டம் தெரியாத பத்து விழுவான், எல்லா காலையிலும் 2 பேரும் விழுவான். அப்புறம் அதில் பக்குவப்படணும், அப்புறம் அந்த பாடி டிசைட் பண்ணி பார்க்கணும், அதுக்கப்புறம் செகண்ட் இயர் வரும்போது நீ பேஷண்ட் பார்க்கணும், அப்போ போஸ்ட்மார்ட்டம் கற்றுக்கணும், நீ நார்மலுக்கு வந்துடுவேன். அது வந்து தொழில் வந்த பிறகு அதில் சார் மாற்று கற்றுங்க சார். புதுசாக படிக்க வர்ற பசங்க அந்த விழுந்துருவாங்க அப்படின்னு எப்படி ஒரு மாணவரை இதுக்கு தயார் பண்ணுறீங்க சார்? ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் சார் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கிடையாது சார். அவனுக்கே தெரியும், அவன் வந்து மயக்கம் போடுவானா அவனுக்கு முன்னாடி தெரியும். சில பேர் ஃபர்ஸ்ட்ல வந்து சொல்ற சார் ரத்தம் பார்த்தாலே பயம், அவனுக்கு நான் நாளாக அவனை ஃபர்ஸ்ட்ல இருந்தே பக்குவப்படுத்தி கொண்டு வரணும், அவன் கூட எப்படி ஆள் இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவனை எக்ஸ்போஷர் பண்ணணும். சில பேருக்கு அந்த மாதிரி தெரியாது, அவனுக்கே தெரியாது. பட் திடீர்னு அன்னைக்கு உள்ள வந்தால் அப்போ தான் அவனுக்கு அதை ஃபீல் பண்ணும்போது மாட்டிக்குவான், சரியாயிடுவான். 2-3 நாளில் அப்படியே அடாப்ட் பண்ணி வந்துடுவான். ஏன்னா அவனுக்கு அதுதான் பிடிக்கும்னு படிக்க வந்திருக்கான் டாக்டருக்கு. அப்போ இதுவும் ஒரு பார்ட்டு. அவன் டாக்டர்னா நேராக பார்த்தோம் ஊசி போட்டோம் அப்படி கிடையாது, நீ இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியும் போது அவன் பக்குவப்பட்டுருவான். சில கேஸ்கள் வந்து ஒரு அச்சீவ் பண்ணிட்டோங்கிறப்போ ஒரு உற்சாகம் வரும். அது மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ண கேஸில் நீங்கள் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நினைக்கிறத ஏதாவது சொல்ல முடியும்? எல்லா கேஸுமே நான் அச்சீவ் பண்ண மாதிரி தான் எனக்கு பொறுத்தளவு காசு அப்படியே நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது இந்த காயம் இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கும், இது இந்த வெப்பனாக இருந்திருக்கும், இது இந்த பொசிஷன்ல இருந்து குத்திருப்பான், இந்த காயம் இந்த பொசிஷன் இருந்திருக்கும், இந்த காயம் ஃபர்ஸ்ட் ஏற்பட்டிருக்கும், இது 2வது ஏற்பட்டிருக்கும், 7 காயங்கள் இருக்கும், 7 உயிரோடு இருக்கும்போது ஏற்பட்டிருக்கும். ஆனால் எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் வரைக்கும் நம்ம மனசில் கணக்கு போட்டுருக்கோம். இது கடைசியாக நடந்திருக்கு, அப்போ அவன் ஓடும்போது கடைசியாக ஃபர்ஸ்ட் காலை வெட்டிருக்கான், அப்புறம் இங்கே வெட்டிருக்கான். இதெல்லாம் எனக்கு ஸ்கெட்சோட எனக்கு சக்ஸஸ் தான். நாளைக்கு என் ரிப்போர்ட் எல்லாம் இருக்கும், ஆனால் இதெல்லாம் கிராஸ்க்கு உட்படுத்தப்பட போகிறதா என்றால் தெரியாது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பேன் ஒரு கேஸை. உள்ளே போய் கோர்ட்டில் என்னென்ன உள்ளே போனேன், ஜட்ஜ் சொல்லுவேன் சார் கேஸ் ஆஸ்திரேலியா ஆயிடுச்சு சார், ஷார்ட்டாக முடிச்சிக்கங்க அப்படின்பாரு. அப்புறம் என்ன பண்ணுவேன், நேராக எடுப்பேன், பேரை படிப்பேன், இதில் படிப்பேன், உடம்புல காயம் இருக்குது, அது லிஸ்ட்டில் இருக்குது, காசை எடுத்து முடிச்சு தூக்கி போட்டு போடுவேன். நோ கிராஸ், கேஸ் ஆஸ்திரேலியா ஆயிடுச்சு, நான் என்ன பண்ண போகிறேன், அவங்களே தெரியும் விட்னஸ் வேஸ்ட்டுன்னு. சில கேஸில் டைட்டாக இருக்கும் விட்னஸ், ஆனால் அந்த கேஸ் நான் அவ்வளோ பெரிய கேஸாக நினச்சிருக்க மாட்டேன். ஆனால் அங்கே ஆர்கியூமெண்ட்டுக்கு போகும். ஸோ என்றைக்குமே ஒரு கேஸு அன்னைக்கு முடிவு இல்லைன்றது தான் புரிஞ்சுக்கணும். நான் இன்னைக்கு ஒரு கேஸ் பண்ணுறேன், அந்த கேஸ் என்னைக்கு முடியுது, நான் கோர்ட் போய் செஷன்ஸ் கோர்ட் போயிட்டு நான் எவிடன்ஸ் கொடுத்து கிராஸ் ஆகி கையெழுத்து போட்டு வர பார்த்தீங்களா, அன்னைக்கு தான் அந்த கேஸ் எனக்கு முடியுது. அது பல வருடங்கள் கூட ஆகலாம். சில கேசஸ் 15 வருஷம் கூட நான் கேசஸ் போயிருக்கிறேன் கோர்ட்டுக்கு. சில கேசஸ் 2-3 வருஷத்துல கூட வரலாம். அப்போதான் அந்த கேஸ் முடியுதே தவிர அது வரைக்கும் அந்த கேஸ் நமக்கு முடியறது கிடையாது. ஆனால் சக்ஸஸ்ன்றது எனக்கு அவுட்கம் பற்றி என் சக்ஸஸ் கிடையாது. என் ரிப்போர்ட் எவ்வளோ நல்லா இருந்துச்சு, என்ன டிஃபென்ஸ் எப்படி பாராட்டினாரு, என்ன ப்ராசிக்யூஷன், நிறைய கேஸில் என்ன ப்ராசிக்யூஷனும் பாராட்டுவாங்க, டிஃபென்ஸும் பாராட்டுவாங்க, ஜட்ஜும் பாராட்டுவாங்க. ஐ ஃபீல் ஐ எம் அட் தி க்ரௌட். ஏன்னா இவங்க 3 பேருமே பாராட்டுறாங்கன்னா அது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது சார். இதுவும் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார். சும்மா ஒருத்தர் திடீர்னு ஒன்று லேர்ன் பண்ண முடியாது. ஒரு தடவை நான் ஆரம்ப காலகட்டங்கள் இருக்கும் ஸ்டாண்டில் வேலை பார்த்தப்ப ஒரு மர்டர் கேஸ்க்கு ட்ரையல் கோர்ட் போகிறேன், செஷன்ஸ் கோர்ட். எனக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும், தமிழும் ஓரளவுக்கு நல்லா தெரியும். ஆனால் அங்கே நான் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு போகல,
உள்ளே போனோன்னா மேடம் சொல்லிட்டாங்க, செஷன் ஜட்ஜு சார் கிராஸ் இருக்குது, எல்லாத்தையும் ப்ரெசென்ட் பண்ணுங்கன்ட்டாங்க. ஸோ நான் ஸ்கிப் பண்ண முடியல. ஒரு காயமாக இப்போ நான் டிரான்ஸ்லேட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணணும். நிறைய தடுமாற்றங்கள் எனக்கு. அது ஹரிசாண்டல் ஆப்ளிக்னு எழுதியிருப்பேன், அது செங்குத்து சாய்வாக இப்படி மாற்றுறதுக்கு கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருந்துச்சு. பண்ண உடனே அப்புறம் ஜட்ஜ் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க, சார் இது மட்டும் உங்கள்கிட்ட நல்ல ஸ்டைல் இருக்குது, நல்ல ரைட்டிங் ஸ்கில் இருக்குது, எல்லாம் சிறப்பாக பண்ணியிருக்கேன், ஆனால் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்லும் இருக்குது, ஆனால் லாங்குவேஜ் ஸ்கில்ல தடுமாறுறீங்க, கொஞ்சம் இது இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சார்பு இதை நான் ஏற்றுக்கிறேன் மேடம் சொல்லிட்டேன். லக்கியில் இப்போ தான் அடுத்த 2ஆம் நாள் அதே கோர்ட்டில் எனக்கு கேஸ் வச்சு, முதல் நாள் நைட் லிஃப்கோ டிக்ஷனரி எல்லா டிக்ஷனரி எடுத்து பாரி கண்ணில் எல்லாத்தையும் டிசைன் பண்ணிட்டு ப்ரிப்பேர்டு ஃபார்மேட் போய் படிச்சு முடிச்சோன்னே டிஃபென்ஸ் போதை இருந்துச்சோடனே ஐ லைக் டு அப்ரிஷியேட் தி டாக்டர் ஃபார் இஸ் எக்ஸலன்ட் ப்ரெசன்டேஷன். நான் ஜட்ஜம்மா எனக்கு தெரியும் உட்காருங்க பிகாஸ் ஷீ நோஸ் 2 days பேக் நான் எப்படி, ஆனால் அவங்க அந்த எஃபோர்ட் அப்ரிஷியேட் பண்ணாங்க. 2 நாள் முன்னால் நான் சொன்ன விஷயத்தை நீ இன்றே இவ்வளவு சிறப்பாக தகுதியாக கொண்டு வருகிறாய், நாளைக்கு இன்னைக்கு எனக்கு எந்த பருவத்தில் உடனே டிரான்ஸ்லேட் பண்ண முடியும், ஆனால் அன்னைக்கு ஐ எம் ஆல்சோ லேர்னர். ஸோ அப்போ நான் கொஞ்சம் கோர்ஸ் போகிறதுக்கு அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் போவேன், சில முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் ரெடி பண்ணிட்டு தான் போவேன். அப்புறம் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் எனக்கு எல்லாமே சாத்தியக்கூறுகள்னு வந்த பிறகு நான் எப்பவுமே சாதாரண போய் நான் ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஸோ எல்லாமே ஒரு ப்ராசஸ், லேர்னிங் தான். அகெயின் நான் கூட சொல்லுவேன், ஒரு மருத்துவத்தில் ட்ரீட்மெண்ட்டில் கூட ஒரு டீம் ட்ரீட் பண்ணுவாங்க, அந்த டீமில் பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு டாக்டர் வந்து அட்டெண்டன்ட்டை வாய் விட்டுருவாங்க, நல்லாட்டு தான் வரான், நல்லாட்டாருங்க, ஐசியூலேருந்து வெளியே வந்துட்டாருங்க, வாய் விட்டுருவான். ஆக்சுவலாக ஐசியூலேருந்து வெளியே வந்து இன்னும் ஆபத்தில் இருப்பான், 2 நாள் கழிச்சு திரும்பி அட்டாக் வந்து சாவான். அப்போ அந்த டாக்டர் 2 நாளைக்கு இதே சொன்னார், இப்போ எப்படி செத்தான்னு கேள்வி கேட்பான். இதுதான் ஒரு யுனைடெட் ஸ்கில் இல்லைன்னு அர்த்தம். உங்கள் டீமில் யார் பெஸ்ட் கன்வீனர், யார் சிறப்பாக பேசுவா, அவனை அந்த வேலைக்கு எப்போ பேஷண்ட் சம்மந்தமான இந்த டாக்டர் தான் பேசணும், வேற டாக்டர்லாம் பேஷண்ட் சம்மந்தமாக கேட்கக்கூடாது, அவங்க ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க. நீங்கள் ஏன் தெளிவுபடுத்தி வச்சுக்கல? அப்புறம் பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் உடைக்கிறான்னா நம்மகிட்டயே சில விஷயங்கள் நம்ம ரெக்டிவே பண்ணிக்கிட்டா தான் இதெல்லாம் சரி பண்ண முடியும். அப்புறம் நான் போய் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன் எப்படி செய்யணும், ஸ்கில்னா என்ன, டீம் ஸ்கில்னா என்ன. ஒருத்தர் நல்ல சர்ஜரி பண்ணுவார், ஆனால் பாடம் எடுக்க தெரியாது. சில நல்ல பாடம் எடுப்பாரு, ஆனால் ஒரு டீமை நடத்த தெரியாது, தலைமை பொறுப்பில் இருக்க தெரியாது. ஸோ எல்லா ஸ்கில்லும் யார் யார்கிட்ட இருக்குன்னு நம்ம தான் சார் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கவுங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கணும். இந்த ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணுவான், இங்கிலீஷ் நல்லா பேசுவானா, அவன் எழுதுறதுக்கு வச்சுக்கணும், இவன் நல்லா பேசுவானா, இவனை பேசுறதுக்கு வச்சுக்கணும், தம்பி இது மாதிரி பேசுவான், இந்த விஷயம் இப்படி வச்சுட்டா பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணும். ஸோ இது எல்லாமே நம்ம ஒரு ஃபோரன்சிக் உள்ள வந்த பிறகு எது இதெல்லாம் ஸ்கில்னு நான் லிஸ்ட் போட்டு தான் சார் நானும் லேர்ன் பண்ணுறேன். நான் உள்ள வந்த அன்னைக்கு என்ன பாடம் சொல்லி தருவது முக்கியமான பணி, டீச்சர் நான். ஸோ அதுக்கு நான் ரெடி ஆகிக்கணும். அப்போ என் ப்ரெசன்டேஷன் வேற மாதிரி இருக்கணும். பல புக்ஸை ரெஃபர் பண்ணி நான் ஒன்று ரெடி பண்ணேன். அப்போ ரெடி பண்ணும்போது தான் எனக்கு தோணுச்சு, நம்ம நிறைய விஷயம் ரெடி பண்ணிட்டோமே, நம்ம ஏன் புக்கு போடக்கூடாது. அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகிறோம். அப்புறம் ப்ராக்டிக்கல் சர்வீஸ், நானே அதை வேலையை செஞ்சு பார்க்கணும், நானே கோர்ட்டுக்கு போய் பார்க்கணும், நானே அதை ஃபேஸ் பண்ணணும். இப்படி ஃபேஸ் பை ஃபேஸ் வந்து தான் சார் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2000க்கு மேலே இது பரிசோதனைகள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு தகவல் பார்த்தேன். ஆமாம் சார். இதில் நீங்கள் ரொம்ப சவாலாக இருக்கிறது எதுன்னு சொல்ல முடியுமா? ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வராதா, த்ரெட்டு வராதா? எனக்கு வந்ததே கிடையாது. எனக்கு நல்லா சிரிப்பாக இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, சார் எனக்கு 2 கேஸுக்கு 2 எம்எல்ஏ ஃபோன் பண்ண சொன்னாங்க சார், இது ஒரு கேஸுக்கு ஃபோன் பண்ண சொன்னாங்களா? ஏன்னா யுவர் ஈல்டபிள், தே நோ யுவர் ஈல்டபிள். யாரும் ஒருத்தர் தரம் தெரியாமல் தொட போகிறதே கிடையாது சார். நம்மளை பொதுவாக அவங்க தெரியும், இவன் காசு வாங்க மாட்டான், இவன் நேர்மையாக வேலை செய்வான், அவன் மட்டும் உண்மையை சொல்லிட்டு போகிறான், அதுலேயும் தலையிடுற, அவன் உண்மையை சொல்லிட்டு போட்டோம். நமக்கு பிரேக் பண்ணி 100 வழி இருக்குது, கோர்ட் இருக்குது, எத்தனையோ விதங்கள் இருக்குது. இவனை இங்கே வச்சு பிரேக் பண்ணி பொய் ரிப்போர்ட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைப்பா, அவன் தொடாது. இதுதான் எனக்கு நடந்தது என் வாழ்க்கை. யாருமே எதுக்குமே கேட்டுறது, எந்த மிஞ்சி போனால் ஒரு ரெக்கமெண்டேஷன் என்ன வந்துருக்கும், சார் கொஞ்சம் லேட்டாக ஒரு 6 மணிக்கு வரேன் சார், பண்ணி கொடுங்க சார், ஓகே கிராண்டட் போ. அதே மாதிரி 8 மணிக்கு ஒருத்தன் அந்த கேஸ் பண்ணிட்டு ஒருத்தன் வந்து விழுவான், சார் என் பொண்ணு செத்து போச்சு சார், 7 மணிக்கு தான் சார் ஆர்டிஓ வந்து என்கொயரி பண்ணி கொடுத்தாரு, நாளைக்கு காலைல தான் போஸ்ட் பண்ண சொல்கிறாங்க சார், ஐயா பார்த்தேன் பண்ணி, இவனுக்கு மட்டும் என்ன, இவன் பணக்காரன், இவனுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண முடிஞ்சு நான் வந்து பண்ணி தரேன், இவனையும் தூக்கி போடு. யார் கேட்குறா, நான் பார்த்துக்கிறேன், நான் ஏமாத்துறேன், போய் சொல்கிறேன், நேர்மையாக தான் வேலை பார்ப்பேன். இவன் நைட் ஃபுல்லாக 10 பேர் சாப்பிட காசு இல்லைன்றான், இவனுக்கு மட்டும் அப்படி கிடைக்காத நீதி இவனுக்கு மட்டும் அது கிடைக்கணும், செய், இப்படி போகிற ஆள் சார். எங்களுக்குலாம் யாரும் வரவே மாட்டாங்க, எந்த கேஸுக்கு யாருமே வந்ததே கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு அது ஃபேஸ் பண்ணதே கிடையாது. தே நோ யார்கிட்ட எப்படி வச்சுக்கணும்னு ஒருத்தருக்கும் ஒரு வரைமுறை உண்டு சார். சும்மாலாம் யாரும் அப்படி பேசிட மாட்டாங்க, செஞ்சிட மாட்டாங்க. அதே மாதிரி அவன் நேர்மையாக வேலை பார்க்குறான், அவன் கரெக்டாக வேலை பார்ப்பான், விட்டுட்டு போ. அவனை போய் என் தொல்லை பண்ணுறன்ற மாதிரி தான் எனக்கு விஷயத்துல எல்லாரும் என்கிட்ட வந்த ரெக்கமெண்டேஷன் மேக்ஸிமம் இதுதான், டைம் தாண்டி பண்ணி கொடுங்க, சீக்கிரம் பண்ணி கொடுங்க. அதே ஒரு டீன் வந்து ஒரு கேஸு பஸ் ஓட்டிட்டு போறாரு, ஓட்டிட்டு போகும்போது சடன் ஹார்ட் அட்டாக், பஸ்ஸை ஒரு ஓரமாக கட்டி நிப்பாட்டிட்டு சாஞ்சிடுறாரு, டெட். அது வந்து பிடிசின்றதால ரெக்கமெண்டேஷன் வந்து ஜெயலலிதா மேடம் சிஎம் ரெக்கமெண்டேஷன் த்ரூ டிஃப்ரெண்ட் சோர்சஸ், பிரைமரி செக்ரட்டரி மேடம் வழியும் டீனுக்கு ரெக்கமெண்டேஷன் வச்சு டீன் எனக்கு ஃபோன் பண்ணார். அதில் என்ன சார் பண்ணிடுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே அன்னைக்கு பெத்தாலஜி ஸ்டூடெண்ட்ஸு, என் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாரும், ஏன்னா சடன் கார்டியாக் அரெஸ்ட் இது வந்து கற்றுக்கணும், எல்லாருக்குமே சூழ்நிலை வரும், கற்றுக்கணும்.
அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு போய் ரொம்ப பொறுமையாக டிசெக்ஷன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். டீன்னு 11 ஆச்சு 11 ஆச்சுன்னு சொல்லி டென்ஷனே ஓடிறாரு. என்னப்பா அப்படின்னு, என்ன சார் அப்படின்னா, பண்ணிட்டு இருக்கேன் சார். நான் சொல்லி அப்படி லேட் பண்ணுறியாப்பா? எனக்கு வந்துச்சு கோவம். மரியாதை ரூம் போயிடுங்க, திட்டிடுவேன். நான் வந்து பதில் சொல்லுவேன் போங்கன்னு சொல்லிட்டு நான் கேஸை முடிச்சுட்டு போனேன். என்னப்பா நான் சொல்லி என்ன தினையை கூட திட்டுறேன் சார். நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் ஒரு டாக்டர், ஒரு பேஷண்ட் அனுப்புறேன், நல்லா பார்த்து அனுப்புங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இன்னும் 10 நிமிஷம் செலவழிச்சு பார்ப்பீங்க, இன்னும் நல்லபடியாக டெஸ்ட் பண்ணுவீங்க. இதுதான் சார் ஒரு நேர்மையான டாக்டருக்கு கொடுத்து. இப்போ இங்கே போஸ்ட்மார்ட்டத்தில் மட்டும் நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டேன், அரை மணி நேரத்தில் பாடி கொடுத்தேன், என்ன அர்த்தம் சார்? அப்போ ரெக்கமெண்டேஷன் பண்ணி இன்னும் நான் சிறப்பாக பண்ணணும். நமக்கு ஹார்ட் அட்டாக் செத்தான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து பெத்தாலஜி பண்ணி ரெடி பண்ணால் தான் நாளைக்கு அவனுக்கு வர வேண்டிய காசு வரும். இன்னைக்கு வேகமாக கொடுத்துட்டா நீங்கள் மினிஸ்ட்ரி நல்ல எடுக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கு நான் ஆளா? தப்பாக பேசுறீங்க சார், தப்பு சரியா, தொழில் தப்பாக பேசுறீங்க நீங்கள் சொன்னேன். அப்போ நான் சொன்னப்பனா உங்கள் பழைய ப்ரொஃபஸர்லாம் உடனே பண்ணி கொடுத்துருவாரு. அது அந்த ஆளை போய்கள் என்லாம் பேசாத, அவங்க பண்ணதே தப்பு, அப்படி பண்ணக்கூடாது. ஒரு கேஸ் நல்லா பண்ண இன்னும் சிறப்பாக பண்ணணும். இதில் தான் 100 நோட்டம் வரும் நாளைக்கு. எனக்கு இன்னைக்கு வான்னு சொல்லணும், நாளைக்கு நான் அவனே தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். ஆரம்பத்தில் இந்த கேஸ் எப்படி முடிச்சாங்கன்னு கேள்வி போட்டு வரேன். எனக்கு இந்த கேஸ் தான் நான் ஒழுங்காக பண்ணணும். ஸோ இது மாதிரி புரோட்டோகாலோட ரன் பண்ணுறவங்களை யாருமே பெருசாக அவர் அன்னைக்கு கோச்சிக்கலாம் டீன். ஆனால் அவர் ரிட்டையர் ஆகி போகும்போது என் பசங்க இது ட்ரீட் பண்ண போது அவர் என்னை அவ்வளோ வாழ்த்துட்டு போனார். நல்ல பசங்களை கிரியேட் பண்ணி வச்சிருக்கப்பா, நல்ல பேர் எடுத்து வச்சிருக்கேன், உண்மையிலேயே நான் அவனை பாராட்டுறேன், நான் தான் அவனை தப்பா புரிஞ்சுட்டேன்னு சொல்லிட்டே போனார். நிறைய போஸ்ட்மார்ட்டத்தை பற்றி ஒரு நம்பிக்கை என்ன இருக்குது அப்படின்னா, நிறைய டாக்டர்ஸ் பண்ணுறது இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. டாக்டருக்கு அதுக்கான சுதந்திரம் இல்லை, காவல்துறையில் இருந்து அழுத்தங்கள் இருக்குது, இதை மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு காவல்துறை கேட்குற ரிப்போர்ட் தான் பெரும்பாலும் கொடுத்துட்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கா? சரிதானா சார்? இதில் எனக்கே சில வருத்தங்கள் உண்டு சார். நானும் கூட இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்ச் ஒன்று சொல்கிறேன். இன்கொஸ்ட் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று உண்டு. என்னது? போலீஸ் வந்து லிஸ்ட் எடுத்துட்டு இறப்பின் காரணம் இதுவாக இருக்கக்கூடும், தூக்கு போட்டுதான் தூக்கு போட்டு இறந்திருக்கக்கூடும், தண்ணியில் வந்து ட்ரௌனிங்கால் இறந்திருக்கக்கூடும், ஆர்டினா ரோட்டு காரங்களால் இறந்து இப்படி ஒரு லெட்டர் கொடுப்பார். இல்லை ஹார்ட் அட்டாக் திடீர்னு மயக்கம் அடித்து ஹார்ட் அட்டாக் இறந்திருக்கக்கூடும் அப்படின்னு கொடுப்பாங்க. இந்த கேசஸ் எல்லாம் வச்சுக்கோங்க, இதனுடைய ரிப்போர்ட்ஸை பாருங்க. தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இது மாதிரி இன்கொஸ்ட் ரிப்போர்ட்டை மாற்றி ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்க. நான் கொடுத்துருப்பேன் ஒரு 5-6 கேஸில் மாற்றி கொடுத்துருப்பேன். ஏன்னா போலீஸ்க்கு தெரியாது, அவங்க கொடுத்தது அவங்க தப்பு, அவங்க வேண்டாம் செய்யல, அவங்களால் யூகிக்க முடிந்ததே தான் அவர்கள் யூகித்து கொடுக்குறாங்க. கரெக்டுங்களா? இப்போ தண்ணியில் ஹிஸ்ட்ரி என்ன, போட்டில் வந்து மீன் பிடிக்க போயிருந்தான், மீன் பிடிக்க போகும்போது திடீர்னு தண்ணியில் விழுந்துட்டான், பாடி கிடைக்கல. 2 நாள் கழிச்சு பாடி வந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி கரை ஒதுங்குது, வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வந்து பாடி இங்கே வருது, மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வேற போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ஆகி இங்கே வருது, ட்ரௌனிங் கேஸு, அதுவும் மீன் பிடிப்பவர் இறந்துட்டாரு. நான் சர்டிஃபிகேட் கொடுத்த உடனே இறந்துட்டாருன்னு போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிச்சுன்னு சொன்னாலே அவங்களுக்கு ஏதோ பணம் கொடுப்பாங்க போகிறது செலவு, அவங்க அசோசியேஷன்ல இருந்து. ஸோ அவங்க பொண்டாட்டி எல்லாம் பணத்தை வாங்க ரெடியாக நிற்கிறாங்க, வெயிட்டிங். நான் உள்ளே போயிட்டு கேஸை பார்த்து அது ட்ரௌனிங்கே இல்லை, அது கழுத்து நடிச்சு கொண்டுட்டு தண்ணில் தூக்கி போட்டிருக்கானுங்க. நான் உடனே இன்ஸ்பெக்டர் வர சொன்னேன், ஆன் த டேபிள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சேன், இந்த பாருங்க இதான் காரணம், காசு அப்படி எடுத்து. ட்ரௌனிங் கிடையாது, ட்ரௌனிங் கிடையாதுன்னா காசு போகுது, நைட்டே காசு போகுது, அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்னாலும் காசு போகாது, பட் ட்ரௌனிங்கில் செத்தாலும் தான் காசு போவோம். நான் ரெண்டுமும் கிடையாது, ஹார்ட் அட்டாக்கும் கிடையாது, ட்ரௌனிங்கும் கிடையாது, கொலைன்னு சொல்லி சர்டிஃபிகேட் மாற்றி விட்டாங்க. ஸோ இது வந்து எத்தனை கேஸ் மாதிரி நிறைய பேர் பண்ண மாட்டாங்க சார். இப்போ இது மாதிரி ஒரு சாதாரண கேஸில் இதை பண்ணிடலாம், இது ஒரு பெரிய கேஸ்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ நீங்கள் சாதிக் பாஷா கேஸே எடுத்துங்க, நான் தான் பண்ணேன். நான் கடைசி வரை அவர் இறப்பின் காரணம் காற்று சுவாச திணறி இறந்துள்ளான்னு சொன்னேன். அது நான் கொலைன்னு நான் சொல்லலை, தற்கொலைன்னு நான் சொல்லவே இல்லை. இப்போ கடைசி வரைக்கும் என்ன கேட்டாங்கன்னா என்னால் யூகிக்க முடியவில்லை, என்னிடம் சில ஃபைண்டிங்ஸ் இருக்கு, அதனால் நான் சரியாக யூகிக்க முடியவில்லை. நீங்கள் யூகிச்சுக்குங்க, இந்தாங்க வீடியோ, இந்தாங்க ரெக்கார்டு, பெரிய பெரிய டாக்டர் இருக்காங்க. இப்போ தான் க்ளோஷர் ரிப்போர்ட் வந்துருக்கு, எனக்கு கூட காப்பி வந்துச்சு. ஒரு 1-2% தான் சூசைடு க்ளோஸ் பண்ணுறது. ஸோ இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தான் முடிவு பண்ணணும், மெத்தட் நான் கிடையாது. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இறப்பின் காரணத்தை தான் நான் கொடுக்க முடியும், அந்த இறப்பு எப்படி ஏற்பட்டது சூழ்நிலைகளை முடிவு செய்ய வேண்டியது இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, அது அவங்க தான் முடியும். ஆனால் நீங்கள் எடுத்துங்க, எல்லா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பாருங்க, என்ன இன்கொஸ்ட் ரிப்போர்ட்டோ அதுதான் ஒப்பீனியன், அது மாறி கொடுத்ததுன்றதே இருக்கவே இருக்காது. நான் சில கேஸ்ல இது அழுகி போய் வருது, அவங்களே கொடுப்பான் போலீஸ், அழுகிற நிலையில் கடந்ததுன்னு. அந்த கேஸ்லயும் இவங்க ஒரு ஒப்பீனியன் கொடுப்பாங்க, கிடையாது நான் அதெல்லாம் இல்லை, என்னால் கண்டுபிடிக்க முடியல கொடுப்பேன். நான் இப்படியும் கொடுப்பேன், மட்டமா என் அறிவு இவ்வளவுதான்னு சொல்லிக்குவேன், என்னால் சிறப்பாக செய்ய முடியாப்ப செஞ்சும் காட்டுவேன். அந்த இது இல்லை சார். நிறைய பேருக்கு அது எப்படி சொல்லுன்னா, இது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு ஏன் வம்பு, இப்போ நான் ஒருத்தம் பண்ணாலும் எப்படி மாறிட போகுது, இப்படிதான் எல்லாம் யோசிக்கிறாங்க. நிறைய உண்மை கிடையாது பெருசா, நீ மட்டும் இவ்வளவு மல்லு கட்டி என்னத்தை மாத்திட்ட, உண்மையிலே எதுவும் மாற்ற முடியலதான். அதுக்காக நான் எதுவுமே செய்யாம செத்து போயிட்டேன். ஒரு தாஜ்மஹால் கட்டினா 2 கல்லாதான் எடுத்து வச்சுட்டு போறேன், நாளைக்கு வரவன் கட்டுவான்ல. நான் இடத்தையே செலக்ட் பண்ணாம கல் எடுத்து வைக்காம நான் செத்து போயிட்டு நான் தாஜ்மஹால் கட்டணும்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லி செத்துட்டு போனா என்ன அர்த்தம்? யூஸ் கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டாலே இப்போ நம்மளால என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு போவோம் அப்படின்னு நினைச்சாலே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். நிறைய பேருக்கு இப்பதான் யங்ஸ்டர்ஸ் வராங்க, இனி வரலாம், வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு கேட்டா காம்படிட்டிவ் ஆயிடுச்சு ஃபீல்டு. ஆளே இல்லாத காலகட்டத்தில் நீ கொடுக்கறதா ரிப்போர்ட், இன்னைக்கு 1000 100கணக்கான பேர் வந்துட்டாங்க தமிழ்நாட்டில். இனிமேல் மாறும்,
இனி மாறும். எனக்கு அந்த நம்பிக்கை நிறையவே இருக்கு. ஆனா அந்த மாற்றத்தை வந்து எல்லாருமே சமூக மனதோட ஏத்துக்க பழகிக்கணும். நான் கவர்மெண்ட்ல இருக்கேன், ஏன்னா நான் பிரைவேட் போஸ்ட்மார்ட்டம் கொடுக்க மாட்டேன், அது எப்படி அவன் இந்த மாதிரிலாம் அடிச்சுக்கூடாது. எல்லாரும் ஒன்னா இருந்து செஞ்சா சிறப்பா செய்யலாம். ஃபியூச்சர்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் நிச்சயமா தமிழ்நாட்டுக்கு உண்டு. கர்நாடகா 20 வருஷத்துக்கு முந்தைய நிலைமைக்கு இன்னைக்கு தான் தமிழ்நாடு வந்திருக்கு. கர்நாடகா இன்னைக்கு எங்கேயோ இருக்கு சார். 20 வருஷத்துக்கு முந்தைய இதோட சூப்பர் குவாலிட்டியில் நாங்களாம் அங்கே படித்தோம். இன்னைக்கு அந்த லெவலுக்கும் கீழே தான் இருக்குது தமிழ்நாட்டில். இன்னும் வந்து எஜுகேஷன் சிஸ்டம் எம்டி படிக்கும் போது என்னென்ன சொல்லித்தரணும்னு ஒரு கோட்பாடு கூட வகுக்காமல் ஏதோ பசங்களா படிச்சு கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த டீம் வெளியே வந்து இந்த டீம் பெரிய ஆளாக வரும்போது நிச்சயமாக மாற்றங்கள் நிறைய வரும் நம்புறேன். அந்த சாதிக் பாட்சா மேட்டர் பற்றி சொன்னீங்க. அது வந்து அந்த சாதிக் பாட்சா 2G கேஸில் வந்து அந்த சாதிக் பாட்சா வந்து ரொம்ப ஒரு பரபரப்பாக இருந்த நேரம் வந்து அது உங்கள் ரிப்போர்ட் வந்து அதில் ஒரு முக்கியமான பங்கு வகிச்சது. ஆனால் அதுலேருந்து கொஞ்ச நாட்களே நீங்கள் இந்த கவர்மெண்ட் வேலையிலேருந்து விலகிட்டீங்க. ஏன் விலகிட்டீங்க? ஆக்சுவலாக கேஸ் வந்து 17/3 அன்று நடக்குது. நான் 3/3 அன்னைக்கே நான் கவர்மெண்ட் ரிசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு 1 month நோட்டீஸ். நான் டெம்பரரி ஸ்டாஃப், நான் பர்மனெண்ட் ஆகவே இல்லை கவர்மெண்ட் 4 வருஷம். ஏன்னா பர்மனெண்ட் ஆனால் வெளியே போகிறது கஷ்டம் தெரியும். எனக்கு உள்ளே தொடர்ந்து இருக்கிறது எனக்கு ஆர்வம் இல்லை. நான் சில விஷயத்தை கற்றுக்கணும்னு நினச்சது உள்ளே போனேன், கற்றுக்கிட்டு வந்து நம்ம வெளியே போகணுன்றது நான் கொஞ்சம் கிளாரிட்டியோட தான் இருந்தேன். அதே சமயம் உள்ளே கற்றுக்கும் போதும் இப்போ இருக்கிற மாதிரி இவ்வளோ பேர்லாம் எனக்கு இருந்தால் நான் இருந்திருப்பேன். ஏன்னா ஒர்க் இஸ் டிவைடட் நவ். இப்போ கேஎம்சியில் நான் ஒரு குவாலிஃபைடு இருந்தேன், 4 டூட்டர் MBBS படிச்சவங்க இருந்தாங்க. அவங்கள்ட்ட நான் எந்த வேலையும் கொடுக்க முடியாது. சின்ன சின்ன வேலையெல்லாம் கொடுக்க முடியும். எல்லா கேஸும் அவங்கள்ட்ட இஷ்டம் போடலாம் கொடுக்க முடியும். நான் மட்டும் லீவ் போட்டு ஊருக்குலாம் போக முடியாது. அப்படியே எத்தனை வருஷம் வேலை செய்ய முடியும்? இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு 9 PG இருக்கிறாங்க, 8 அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இருக்காங்க, 15 பேர் 20 பேர் இருக்கிறாங்க. தாராளமாக நான் இருந்திருப்பேன். அன்னைக்கு படிச்சவங்க கம்மியாக இருக்கின்றத எல்லா வேலையும் என் தள்ள கட்டக்கூடாது. என்ன ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுற மைண்டை விடணும். என்கிட்ட 4 பேரை போட்டு இவனை MBBS பண்ணி இவனை சொல்லி கொடுத்து இவனை வச்சு வேலை வாங்கன்னு சொல்லணும். அவன்லாம் இங்கே வரமாட்டான், நீ தான் வேலை செய்யணும்னா என்ன பேச்சு இது? இந்த கடுப்பாய் தான் நான் வெளியே வரணும்னு முடிவு பண்ணேன். அப்போ வந்து நான் கொடுத்துட்டேன் ரெசிக்னேஷன். அதுக்கப்புறம் நான் இந்த 17ஆம் தேதிக்கு முந்தி 14ஆம் தேதியே நான் ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணேன் ஹைகோர்ட்டில் சென்னையில். ஃபைல் பண்ணி டைரக்ஷன்ஸ் டு த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் ஹெல்த் செக்ரட்டரி அண்ட் DME டு ரிலீவ் மீ இமீடியட்லின்னு சொல்லி வாங்கிட்டேன் ஆர்டரு. ஏன்னா ஐ டென்ட் ஸ்டடி ஹியர், ஐ ஸ்டடிட் MD in Karnataka. I have no bonds with the government. I have not been permanented by the government. All these grounds, it is my own will and wish to get outside சொல்லி ரிட்டு போட்டு வாங்கிட்டான். இது கையில் வாங்குறேன். அன்னைக்கு நைட் தான் நான் வாங்கி ஹைகோர்ட்டில் வாங்கும் போது எனக்கு ஃபோன் வருது, சாதிக் பாட்சா கேஸ் அங்கே வந்துருக்குதுன்னு சொல்லி. நான் அப்பயே போய் ஆரம்போட்டையும் MST சொல்கிறேன், சார் இப்போ நான் ஆர்டர் வாங்கிட்டேன், இன்னும் 2-3 நாள் நான் போயிடுவேன். நீங்கள் எனக்கு உடனும் அவசியம், இந்த ஆர்டர் எனக்கு போதும், நான் டீம் டு பி ரிலீவ் லெட்டர் வச்சுட்டு நான் போயிடுவேன். தயவுசெய்து இந்த கேஸ் நான் பண்ணலை, வேற அழைச்சி பண்ணுங்க. இப்போ நீ மட்டும் தானே இருக்கிற, இன்னைக்கு நான் எப்படி கேம்ஸ் ஆள் கேட்க முடியும்? சார் இது ஜாங்கி கேஸ் தானே, யாருனாலும் பண்ணலாமே அப்படின்னா இல்லை நீயே பண்ணுட்டாங்க. சரி சார்ன்னு சொல்லிட்டேன். அன்னைக்கு பார்த்தா கேஸ் ரிக்வஸ்ட் 6 மணி தாண்டிடுச்சு. நான் உடனே இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டேன், பண்ண முடியாது சாரி. 6 வரைக்கும் உங்களுக்காக ஸ்பெஷல் கேஸ்ன்னு வச்சு பண்ணலாம். 6க்கு அப்புறம் பண்ண நாளைக்கு ஏன் பண்ற கொஸ்டின் எனக்கே வரும், நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். நான் கிளம்பி மார்னிங் 10 மணிக்கு வந்து பண்ணுது. இதுக்குள்ள என்ன ஆச்சு, நைட்டு கேஸ் CBI ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. CBI ட்ரான்ஸ்ஃபர் ஆனால காலைல 10 மணிக்கு உள்ள வரும்போதெல்லாம் ஏகப்பட்ட ட்ரக்ஸ், வேன்ஸ், லைவ் வீடியோ ட்ரக்ஸ் ஓடிட்டு இருக்கு. நான் கேஸ் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா நேற்று அலர்ட் பண்ணிட்டாங்க. சரி இன்னும் 2 நாள் இருக்க போறோம், என்ன ஹேங்கிங் கேஸ் பாரு. உள்ள போனா கேசஸ் கொஞ்சம் டிப்பிக்கலா ஆச்சு. ஸோ சில ஃபைண்டிங்ஸ் எனக்கு கான்ட்ராடிக்ட் ஆச்சு. ஸோ நான் நிறைய டெஸ்ட், நிறைய டிசெக்ஷன் மெத்தட்ஸை மாற்ற வேண்டியதாக போச்சு எனக்கு. ஸோ இட் டுக் டைம். நடுவில் வந்து DMஇலேருந்து ஃபோனு, வீடியோ எடுக்கிறீங்களா வேணாமான்னு ஒரு ஃபோனு, இந்த மாற்றி மாற்றி போனால் அங்கே இப்போ தான் இந்த FSLலேருந்து வந்தவங்க எனக்கு முன்னால் போய் கயிறை எடுக்கிறேன்னு சொல்லி கையில் போட்டு கறி அப்பி விட்டாங்க. அதில் எனக்கு செம்ம காண்டு. நான் கையில் ஹேங்கிங் ஃபைபர் இருக்கான்னு செக் பண்ணணும்னு நான் பிளான் பண்ணிட்டு வரேன். எப்படி போஸ்ட் பண்ணணும், நைட்டு நான் டிசைன் வச்சுட்டு வரேன். நீ கெடுத்து வச்சிருக்கீங்க, நான் நேற்று நல்லா வச்சுட்டு போன பாடி என்ன கேட்க முடியும்? இப்பெல்லாம் பல சச்சரவுகள்லாம் லேட் ஆயிடுச்சு கொஞ்சம். இவங்க என்ன ஆயிடுச்சா, லேட் ஆனோடனே வெளியே வந்துட்டு நான் பண்ண சயின்டிஃபிக் ஒர்க்கு பண்ணிட்டு வந்துட்டேன், டெஸ்ட்லாம் அமைச்சிருக்கேன், ரிசல்ட் அப்புறம் சொல்றேன்னு சொல்லிட்டேன். இதுல வந்து நான் அடுத்து 2ஆம் நாள் நான் ஆட்டோமேட்டிக்கா டீம் ரிவ்யூ லெட்டர் வச்சுட்டு எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் இந்த லெட்டர் அமைச்சு ஹைகோர்ட் ஆர்டர் அமைச்சு விட்டுட்டு நான் டீம் ரிவ்யூ வாங்கிட்டு நான் வெளியே வந்துட்டேன். இதை வந்து இவங்க அரசியல்வாதிகள் இப்படி பயன்படுத்தி கொண்டார்கள். அரசுக்கு தெரியும். அரசு வந்து நேராக கூப்பிட்டு கேட்டு DMA கோர்ட் ஆர்டர் ரிலீஸ் பண்ணியா, அவன் என்னைக்கு ரெசிக்னேஷன் கொடுத்தா ரிலீஸ் பண்ணியான்னா பப்ளிக் சைலண்டா இருப்பாங்க. இதை செய்ய தவறுனது அரசு. இது ஏன் தப்புன்னு கிடையாது. நான் ஒருத்தரையும் போய் நான் ரிலீவ் ஆயிட்டேன்னு சொல்லி அதையும் நான் சில சேனல்ஸ் இன்டர்வியூல காமிச்சிருக்கேன், அந்த ஆர்டரையும் காமிச்சிருக்கேன், நான் ரெசிக்னேஷன் லெட்டரையும் காமிச்சிருக்கிறேன், எனக்கு இதுல சம்பந்தம் இல்லைன்னு காமிச்சிருக்கேன், நான் இஷ்டப்பட்டா வெளியே போலான்றது கோர்ட் ஆர்டர் காமிச்சிருக்கேன். இதை நீங்க ஒரு சேனல்ல போட வச்சு யாரும் நம்பல. எல்லா சேனல்லையும் விஜயகாந்த் வந்து டாக்டர் ஓடிட்டாருன்னு கதை வச்சிருக்கேன். நீங்க தான் இதை தடுத்துக்கணும். அதை இதனால இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைன்றது கிளியர் கட்லி ப்ரூவ்டு. நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன், முதல் நாளே நான் இப்போ ஆர்டர் வாங்கிட்டேன் ஹைகோர்ட்ல. அப்ப நீ என்ன எப்படி நீங்க இதுல கனெக்ட் பண்ணலாம்? இதை கவர்மெண்ட் தான் செய்யணும். அவங்க செய்யாம விட்டுட்டு என்ன குறை சொல்ற என்ன அர்த்தம்? நீங்க DME உங்ககிட்ட இருக்காங்க, சீஃப் செக்ரட்டரி உங்ககிட்ட இருக்காங்க, கோர்ட் உங்ககிட்ட இருக்கு, எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணு. இத்தனை தேதி அப்ளை பண்ண ரெசிக்னேஷன், அவனுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையா? எங்கேயா இருக்கான் ஆளை கூப்பிட்டு எதா இருக்கான் மாதிரி ஆளு. அதுக்கப்புறம் நான் கோர்ட்டுக்கு போறேன், வாரம் கோர்ட்டுக்கு போறேன். எனக்கு செஷன்ஸ் கோர்ட்ல ஜட்ஜி கடல் பண்ணுங்க திருவள்ளூர் கோர்ட்ல.
என்ன சார் உங்களை எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. ஐயா என்ன தேட வேண்டிய அவசியம் இருக்கு, ஒரு சம்மன் அமிச்சா ஒடியாது நிக்க போறான், என்ன போய் ஏன் தேடணும் அப்படின்னு நான் கெடலாவும் பதில் சொல்லியிருக்கேன் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாலேயும். அப்ப எல்லா இடத்துலயும் பிரசன்ட் ஒன்லி நீங்களா அப்படி நினைச்சிட்டு தான் அதுக்கு நான் பொறுப்பே கிடையாது. அதை கவர்மெண்ட் கிளாரிஃபை பண்ணல, அது அவங்க தப்பு தான். நீங்க சேத பிரச்சனை பண்ணல ரொம்ப பரபரப்பானது. இன்னொன்று வந்து அந்த ராம்குமாரோட